இன்ஸ்டாவில் பழக்கமான இளம் பெண்ணின் ஸ்கூட்டியில் பொருத்தப்பட்ட GPS கருவி 3 மாதங்கள் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் இளம் பெண்ணை பின்தொடர்ந்து ஹோட்டலில் தனிமையில் இருந்த இளைஞர் வீடியோவை காட்டி இளம் பெண்ணுக்கு மிரட்டல். அதே வீடியோவை காட்டி இளைஞரின் தந்தையும் இளம் பெண்ணுக்கு பாலியல் டார்ச்சர். கேடுகெட்ட தந்தை மகனின் தகாத வேலை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? இருவரும் போலீசில் சிக்கினார்களா? சுப்பிரமணிய நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழுதுகிட்டே வந்திருக்காங்க ஒரு இளம்பெண். என்னாச்சுன்னு காவலர்கள் கேட்டப்போ தேம்பி அழுத அந்த இளம்பெண் நிரஞ்சன்கிற இளைஞனும் அவங்க அப்பா நடராஜனும் தனக்கு பாலியல் டார்ச்சர் கொடுக்கறதாவும் அதனால தனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி தேம்பி அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு போலீசார் நடத்தின விசாரணையில தான் அந்த பொண்ணுக்கு நடந்த முழு விபரமே தெரிய வந்திருக்குது. பெங்களூரு சுப்பிரமணிய நகர்ல உள்ள 25 வயசு இளம்பெண்ணுக்கு 2020 நிரஞ்சன்கிற இளைஞன் கூட இன்ஸ்டாவில் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஹாய், என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களான்னு பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அடுத்து வெளியில மீட் பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு போறது, ஷாப்பிங் போறதுன்னு இருந்திருக்காங்க. இளம் பெண் கிட்ட எந்நேரமும் போன் பேசின நிரஞ்சன் அந்த பொண்ணோட ஸ்கூட்டியில GPS கருவியை பொருத்தி கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். தன்னுடைய அம்மா அப்பா கூட அந்த இளம் பெண் வெளியில போனா கூட அந்த இடத்துக்கு இளைஞனும் எந்த தகவலும் கொடுக்காமலே வந்திருக்கான். அதே மாதிரி சில நேரங்கள்ல அந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா மிட் நைட்ல வீடு திரும்புற சூழல் வந்ததால நிரஞ்சன் கிட்ட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு பொய் சொல்லியிருக்காங்க அந்த இளம் பெண். அப்போ பொய் சொல்றியா, நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சண்டை போட்டிருக்கான் நிரஞ்சன். இப்படியே தொடர்ந்து நிரஞ்சன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததால அந்த இளம் பெண்ணுக்கு டவுட் வந்திருக்குது. தான் எங்க போனாலும் எப்படி லொகேஷனை சரியா கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்ச அந்த இளம்பெண் தன்னோட செல்போனை செக் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு பிறகு தன்னோட ஸ்கூட்டியை கழுவுறப்ப யதார்த்தமா பார்த்த அந்த பொண்ணு கண்ணுல GPS கருவி பொருத்தப்பட்டிருந்தது தென்பட்டிருக்கு. இதை வச்சுதான் நான் எங்க போனாலும் தெரிஞ்சுக்கிறியா, 4 வருஷமா அதனாலதான் பாடா படுத்துறியான்னு டென்ஷன் ஆனந்த இளம்பெண் நிரஞ்சன் மேல போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அப்போ அம்மா தாயே மன்னிச்சிருன்னு பொசுக்குன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட நிரஞ்சன் அந்த இளம்பெண் பின்னால போக மாட்டேன்னு எழுதியும் கொடுத்திருக்கான். ஆனா 3 மாசம்தான் சைலண்டா இருந்திருக்கான் நிரஞ்சன். அதுக்கு பிறகு அந்த இளம்பெண் பின்னால போன நிரஞ்சன் GPS பொருத்தினது தப்புதான், ஆனா உன் மேல இருந்த அன்புல தான் உன்னைய கண்காணிச்சன்னு அப்பாவி மாதிரி பேசியிருக்கான். அதை நம்புன அந்த பெண் நிரஞ்சனை மன்னிச்சு திரும்பவும் பேசியிருக்காங்க. அடுத்து நைஸா பேசி இளம் பெண்ணை ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போன நிரஞ்சன் அந்த பொண்ணு கூட தனிமையில இருந்ததை தன்னுடைய செல்போன்ல வீடியோவாவும் பதிவு பண்ணியிருக்கான். அந்த வீடியோவால தான் தனக்கு பிரச்சனையே ஆரம்பமாகும்னு அப்போ அந்த இளம் பெண்ணுக்கு தெரியல. சில நாட்கள் கழிச்சு இளம் பெண்ணை மறுபடியும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டிருக்கான் நிரஞ்சன். அதுக்கு அந்த இளம் பெண் மறுப்பு தெரிவிச்சப்போ தனிமையில இருந்த வீடியோவை அனுப்பி தான் எப்ப கூப்பிட்டாலும் முடியாதுன்னு சொல்லாம வந்துட்டா ஒரு பிரச்சனையும் வராது, ஒருவேளை நீ வர மறுத்தா இணையத்துல உன்னுடைய நிர்வாண வீடியோவை வெளியிட்டுவன்னு மிரட்டி இருக்கான் நிரஞ்சன். அதனால பயந்த இளம்பெண் நிரஞ்சனுடைய ஆசைக்கு மறுப்பு சொல்ல முடியாம ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. இந்த டார்ச்சருக்கு விடை தெரியாதப்போ நிரஞ்சனுடைய செல்போன் அவருடைய அப்பா 55 வயசான ராஜசேகர் பார்த்திருக்காரு. அதுல தன்னுடைய மகனும் இளம்பெண்ணும் தனிமையில இருந்த வீடியோ இருந்திருக்கு. மகன் இருந்த கோலத்தை பார்த்து டென்ஷன் ஆகி மகனை கண்டிப்பாருன்னு பார்த்தா அவர் எடுத்த ரூட்டே வேற. அந்த இளம் பெண்ணுடைய நம்பரை மகனுடைய செல்போன்ல இருந்து எடுத்து போன் பண்ணியிருக்காரு. நான் நிரஞ்சனுடைய அப்பா பேசுறேன், என் பையனோட தனிமையில இருந்த மாதிரி தன்னோடையும் தனிமையில இருக்கணும், இல்லனா உன் வீடியோவை நெட்ல விட்டுருவன்னு மிரட்டி இருக்காரு. மகனுடைய டார்ச்சர் தாங்க முடியாம ரண வேதனையில இருந்த இளம் பெண்ணுக்கு அப்பாவுடைய டார்ச்சரும் சேர்ந்து தலையில இடி இறங்கின மாதிரி ஆயிருக்கு. அதனால வீட்டுல கத்தி கதறி அழுதுருக்காங்க அந்த இளம் பெண்.
அப்போ பதறி அடிச்சு மகள் கிட்ட பெற்றோர் விசாரிச்சப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்காங்க. அடுத்து தன்னுடைய அப்பாவோட போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு நிரஞ்சனை கைது செஞ்ச போலீசார் தலைமறைவா இருக்கிற ராஜசேகரை தேடிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கின்ற பழமொழி யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, இந்த அப்பா பிள்ளைக்கு கணக்கச்சிதமா பொருந்தும்.